ஆக்ஷன் கேமரா வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா வந்து சேஃப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் தேடிட்டு இருந்தேன். ஸோ வந்து பேக்காக வாங்குறது தாண்டி மொத்தமாக காம்போ வாங்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னா வந்து அதில் நிறைய விதமான மவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் ஒரு பைக் வ்ளாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய மவுண்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து வீடியோ எடுக்கும்போது இந்த ஆக்சசரிஸ் வந்து உங்களுக்கு மெயினாக தேவைப்படும் சொல்லலாம். ஸோ வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அமேசானில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அடோஃபஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 41 காம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் கேமரா ஆக்சசரிஸ் இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1300. ஸோ அதான் வாங்கியிருந்தேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமரா ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு. ஸோ வந்து நம்ம வாங்குற கேமரா வந்து சேஃபாக செக்யூராக வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ப்ராடக்ட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ வந்து ப்ராடக்டோட மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா 49 ஆக்சசரிஸ் இருக்கா அப்படிங்கிறது நான் வந்து எண்ணிலாம் பார்க்கல. ஸோ மெயினாக நமக்கு தேவைக்கூடிய ஆக்சசரி அந்த பேக்கு. ஸோ வந்து பேக்கு பர்சனலாக நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி ஸ்டிக்கு. ஸோ செல்ஃபி ஸ்டிக் வச்சு நீங்கள் வீடியோஸ் எடுக்கலாம், 1 வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ வந்து ரொம்ப லென்த்னா அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 அடி 2.5 அடி மேக்ஸிமம் வந்து ஒரு 2.5-3 அடி இருக்கும். எனக்கு அப்ராக்சிமேட்டாக அதோட ஹைட் தெரியல. பட் வந்து இதை வச்சு நீங்கள் ஃபேக் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம். கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து ஃபேக் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதோட அவுட்புட்மே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ 1 வீடியோ இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா வந்து கேமரோட வெயிட் வந்து இது தாக்கும் போது கொஞ்சம் வந்து காற்றுல ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து செல்ஃபி வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கட்டும், ஸோ வந்து சிங்கிள் ஹேண்டில் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ வந்து கேமரா ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கனால ஸோ வீடியோவோட அவுட்புட்மே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து செஸ் மவுண்ட் மெயினாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது இன்ட்ராக்ஷன் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது, இல்லை வந்து பைக் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு, சைக்கிளிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செஸ் மவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ செஸ் மவுண்டோட அவுட்புட்மே வந்து நல்லா இருக்குது. பட் செஸ் மவுண்டோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் அடிக்கடி அது செஸ் மவுண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தனியாக செஸ் மவுண்ட் வாங்குறது நல்லது. பட் வந்து நான் வந்து எப்போது அக்கேஷனலாக வீடியோ எடுப்பேன் அப்படின்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனியாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாஸ்டிக் ரப்பரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ண சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வந்து விஸ்ட் மவுண்ட் வந்து எப்படின்னா விஸ்ட் மவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால வந்து கை ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஏன்னா கேமராவோட வெயிட்டு ப்ளஸ் வந்து கையில் வந்து அவ்வளோ வந்து ஃபீல் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹார்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து அதிகமாக விஸ்ட் மவுண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பைக்கில் வீடியோ எடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்து உங்கள் கேமரா மவுண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ விஸ்ட் மவுண்ட்ங்கிறது ஒரு அன்னெசரியான விஷயமா எனக்கு தெரிஞ்சிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெட் மவுண்ட். ஸோ ஹெட் மவுண்ட்ங்கிறது நீங்கள் வந்து தலையில் ஏதோ பாரமாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நமக்கு தேவைப்படுற மவுண்ட்னா ஒன்று செல்ஃபி ஸ்டிக், இன்னொன்று செஸ் மவுண்ட். ஸோ இந்த 2 மவுண்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அடசிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடசிவ்ஸ்லாம் வந்து ஒரு தடவை ஒட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல பெர்மனெண்ட் ஆயிரும். அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விண்டில் அதாவது பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஓட்டுற மவுண்ட் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மவுண்ட்டில் வந்து நான் ட்ரை பண்ணவே இல்லை. வந்து ஏன்னா நம்மகிட்ட வண்டி இல்லை. ஸோ வண்டி ஓட்டுறவங்களுக்கு மேபி அது யூஸ் பண்ணலாம் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் மேக்ஸிமம் என்னென்ன மவுண்ட் இருக்கோ அந்த மவுண்ட் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைக்கில் நீங்கள் எங்கெங்கே சார்ஜ் எடுக்கணும் அதுக்கு இது மாதிரி வந்து மவுண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட ஹையர் வேரியன்ட் ஒன்று இருக்குது. ஸோ 2000 சம்திங்கில் ஒரு ப்ரைஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட்டபிள் மவுண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வாங்க ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் எனிவேஸ் வந்து இந்த மவுண்ட்டில் இருக்கிற இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு மேபி வந்து எந்த மாதிரி குவாலிட்டியாஸ் வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிளிப் மவுண்ட். ஸோ கிளிப் மவுண்ட் மெயினாக வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வெயிட்டான பொருள் லைக் பேக் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி பேக்கில் வந்து கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இல்லைனா வந்து பியூஐ சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹூடிலாம் வெயிட் பண்ணும்போது ஹூடியோட ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து கிளிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து நீங்கள் பார்க்குற வியூ அப்படிங்கிற விஷயங்களில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து செஸ் மவுண்டு அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளிப் மவுண்டு, செல்ஃபி ஸ்டிக், இந்த 3 தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற மவுண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக எனக்கு தேவைப்படல. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே காம்போவா, பட்ஜெட் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரே காம்போவா போகுதுன்னா நீங்கள் ஒரே காம்போவா வாங்கிடுங்க. பட் இல்லை எனக்கு பட்ஜெட் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா தனித்தனியாக வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பேக் மட்டும் தனியாக வாங்குற மாதிரி இருந்தால் 400 700 வருது. ஸோ மெயினாக வந்து கேமரா பாதுகாக்கிறதுக்கு ஒரு பேக் வேணும். ஸோ அப்படிங்கும்போது பேக் வாங்கி தான் ஆகணும். ஸோ அப்படின்னா வந்து செஸ் மவுண்ட் வந்து உங்களுக்கு நீட் இல்லையான்னு பார்த்து வாங்கிக்கணும். ஸோ வந்து டிஜியோட அஃபிஷியல் செல்ஃபி ஸ்டிக் வந்து 4000 சம்திங் ப்ரைஸ் இருக்குது. பட் அப்படின்னா பார்க்கும்போது நீங்கள் காம்போவாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேபி வந்து ப்ரைஸ் கம்மியாகும். பட் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதுக்கு இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வந்து பில்ட்
பில்ட் குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து நான் அதிகமாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வந்து மெயினாக பைக் வ்ளாகர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைக்கில் தான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ மேபி நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னா. ஸோ மேபி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத உங்களை தனிப்பட்ட விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.